ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 14 எல்லாரும் வெயிட் பண்ணது போகி பண்டிகையோட யூபிஎஸ்சி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான். ஆனால் அஃபிஷியல் சைட்டில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி இயர்லி ஷெட்யூல் படி நாளைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 3ஆம் தேதி 2ஆம் மாதம் வந்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்காகவும், ஃபிலிம்ஸ் எக்ஸாம் வந்து மே மாதம் 24ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுற மாதிரி, அதே மெயின்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் 8ஆம் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து 5 நாள் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணதுனால எக்ஸாம் டேட்டும் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா? பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் ஏப்ரல் 22ஆம் பல்காம் டெரர் அட்டாக் வந்து நடத்துனாங்க. ஸோ வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி மே மாதம் 7ஆம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இந்தியன் மிலிட்ரி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ வந்து வார் மாதிரி சுச்சுவேஷன் போய் நினச்சி மே மாதம் 10ஆம் தேதி வந்து சீஸ் ஃபயர் வந்து சொன்னாங்க. பட் ஆனாலும் வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணுறது வந்து கண்டினியூ ஆகிருந்துச்சு. தென் மே மாதம் 22ஆம் தேதி ஆப்ரேஷன் மகாதேவ், நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து எந்த ஒரு டெரரிஸ்டும் இருக்கக்கூடாதுன்னு அந்த பார்டர் பண்ணுற ரீஜன் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த இந்தியாவும் வந்து இன்டர்னல் சர்ச் வந்து ஆப்ரேஷன் வந்து மேக் பண்ணாங்க. நம்ம டெலிகிராம் குரூப் தெரியும்ல, யூபிஎஸ்சி இன்சைட், அதில் வந்து 5000க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்காங்களா. அதில் வந்து ஒரு சிலர் வந்து காஷ்மீர் இமாச்சல் ரீஜன் சார்ந்தவங்க கூட தான். அவங்க வந்து ஒரு சில மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் வந்து ராக்கெட் லான்ச் அது மாதிரி போயிட்டு தான் இருக்குது, எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குது, அது மாதிரி கூட கேட்டாங்க. ஆனால் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டேபிள் ஆகிட்டனால ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அவங்க சொன்ன மாதிரி மே 25ஆம் தேதி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் டேட் மட்டும் நோட்டிஃபிகேஷன் டேட் மட்டும் தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க தவிர எக்ஸாம் ஷெடியூல் வந்து எந்த ஒரு சேஞ்சும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வந்து ஜஸ்ட் இது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 131 டேஸ் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. வெரி வெரி லெஸ் டைம். ஸோ வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லி படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும்.